First of all, I have to thank the Honorable Minister, my friend Rajnath Singh, the Defence Minister, and Madam Snublaji, who have been kind enough to visit the state which has been affected by flood havoc in December, first week and last week. And at the same time, this complete failure of the meteorological station forewarning system, because Chennai has not got an updated forewarning system of the particular department. Equipments are updated, obsolete, and it's not updated. Equipments are not there. They have miserably failed to forewarn the government and the public. Because of that, more than 100,000 people have stranded in the train itself. 2 crore people have take asylum in the. What do you mean? Why do you interfere? Please sit down. You don't have anything. Please sit down. Please sit down. I know how to. Please sit down. What is it? What do you want? What do you want? What do you want, sir? Please intervene. This minister has got no. Sir, why should he intervene? Sir, he should know some discipline. Sir, he should know some discipline. You are unfit to be a member of parliament. Please sit down. You are unfit to be the responsible minister also. You please sit down. 2023 ஆண்டு டிசம்பர் திங்களில் முதல் வாரத்திலும் அந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலும் சென்னையிலும் அதனை சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற 3 மாவட்டங்களிலும் ஏறத்தாழ 45 சென்டிமீட்டர் மழை பெய்ததும், அதே போல தென் தமிழகத்தில் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களை சுற்றி இருக்கின்ற 3 மாவட்டங்களில் 150 சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் பெய்ததும் மக்கள் அனைவருக்கும் தெரியும், செய்தியாளர்களுக்கும் தெரியும். இந்த நிலையை சரியாக உணர்ந்த நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அதனுடைய தீவிரத்தை உணர்ந்த காரணத்தினால் 2 மத்திய அமைச்சர்களை தமிழகத்திற்கு அனுப்பினார்கள். ராஜ்நாத் சிங் அவர்களும், ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும், அதே போல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் 2 பகுதிகளையும் பார்வையிட்டு அந்த வெள்ளச்சேதத்தை ஓரளவுக்கு அவர்கள் அதன் தீவிரத்தை அறிந்து கொண்டிருக்க முடியும். அவர்கள் டெல்லி திரும்பினார்கள். அதே போல 3 குழுக்கள், ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட 3 குழுக்கள் தமிழகத்திற்கும் வந்து பார்த்து ஒட்டுமொத்த சேதத்தின் விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அறிந்து டெல்லிக்கு திரும்பினார்கள். இந்த நிலையை இப்படி இந்த தீவிரத்தை நான் எடுத்து சொல்லிக் கொண்ட பொழுது, மேலும் நான் சொல்லுகின்ற பொழுது, ஒரு புகைவண்டி, ஒரு ரயில் வண்டி பாதியிலே நிறுத்தப்பட்டு 1000 பேர் தண்ணீரும் உணவு இல்லாமல் 2-3 நாட்களாக தவித்துக் கொண்டிருந்தார்கள். அதே போல இந்திய உணவுக் கழகத்தில் இருந்த 8000 டன் உணவுப் பொருட்கள் சேதமடைந்து மிகப்பெரிய சேதத்தை விளைவித்திருக்கிறது. மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த காரணத்தினால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு உணவுப் பொருட்களையோ மற்றொரு தண்ணீரோ எடுத்து செல்வதற்கான வசதிகள் இல்லாமல் போட் மூலம்தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இந்த நிலையெல்லாம் சாதாரணமாக எடுத்து சொல்லிக் கொடுத்த நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முருகன் அவர்கள் ஏதோ பேச ஆரம்பிச்சார். இது அமைச்சர் நான் பேசுறேன், கேள்வி கேட்கிறேன், அமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்ல, நீங்க எழுந்திருக்க உட்காருங்க அப்படின்னு. இதை தொடர்ந்து நம்ம தோழர்கள் அவர் என்ன பேசினார்னு ஏன் காதில் விழல. ஆக்சுவலா அவர் என்ன பேசினாரா, இது மாதிரி நாங்கள் எல்லாம் தான் செஞ்சுருக்கோம், மத்திய அரசு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, நீங்கள் தான் முறைப்படி அதுக்கு உதவியெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவங்க கேட்டது NDRF, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் கேட்டாங்க. நம்ம ராஜா கேட்ட கேள்வி, மெயின் கேள்வி அதான். நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் அவர் SDRF நிதியில் எங்கே பணம் இருக்குது அந்த அமைச்சர் சொல்லிட்டு இருந்தார். நம்ம கேட்டது 37,000 கோடி கேட்டோம். அவர் 2,000 கோடி 1,500 கோடி பற்றியே பேசியிருந்தார். இது ஒன்று கிடக்க ஒன்று பேசிட்டு இருக்காரு. சம்மந்தப்பட்ட நான் நடுவில் எழுந்து கேட்டேன், சம்மந்தப்பட்ட அமைச்சர், கேபினட் அமைச்சர், மிக முக்கியமான கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவர் தான், அவர் ஏன் வரல அப்படின்னு ராஜா பேசும்போதே
டிஆர் பாலு தலைமையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அங்கே போய் நேரடியாக ஹோம் மினிஸ்டரை பார்த்தப்போ 27ஆம் தேதிக்குள்ள நிதியை விடுவிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இதுவரை செயல் அதையும் நான் கோட் பண்ணி அது என்னாச்சு என்ன கேட்டால் எதுக்கும் பதில் கிடையாது. நடுவில் ஒரே கமோஷன் போது இவர் தொடர்ந்து பின்னிட்டு பேசிட்டே இருந்தார். என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய நோக்கம் என்ன, நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு டிஸ்டர்ப் பண்ணி. என்னுடைய கேள்வி தமிழகத்தை பொறுத்தவரை கேள்வி நம்முடைய மெயின் கொஸ்டின் போட்ட ராஜாவினுடைய கேள்வின்னா தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி சரியாக கிடைக்கல. அது எவ்வளோ பெரிய வெள்ளச்சாதம் ஏற்பட்ட பிறகு மக்கள் அவதிக்கு உள்ளாக்கின பிறகு அவர்கள் போய் சேர வேண்டிய நிதி முறைப்படி போய் சேரணும். மத்திய அரசு ஒன்றிய அரசு சரியாக நிதி உதவி செய்யலைங்கிறது அந்த ஆதங்கத்தை நானும் அதே போல ராஜாவும் தமிழர்கள் என்ற முறையில் நான் கேள்வி கேட்டோம். ஆனால் தமிழர்கள் என்ற முறையில் அந்த ஒரு அமைச்சர் அது சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாம வேற ஏதோ பேசி அந்த அமைச்சருக்கு பதில் சொன்ன அமைச்சரும் சரியா சொல்லல. அவர் வேற மாநிலத்துக்காரர். ஆனா நம்ம மாநிலத்தை சார்ந்த முருகன் அவர்கள் இதை இன்டர்ஃபியர் பண்ணி கெடுத்துக்கிட்டே இருந்தார் திரும்ப. அதை நம்ம தோழர்கள் எல்லாருமே எழுந்து கூச்சல் போட ஆரம்பிச்சாங்க. நீங்க எதுக்கு இன்டர்ஃபியர் பண்றீங்க, நல்ல சரியான என்ன அன்பார்லிமெண்டரி வேர்டு டிஆர் பால் என்ன சொன்னார், நானும் அதான் கேட்டேன், ஸ்பீக்கருக்கு பார்த்து கேட்டேன். அப்புறம் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்காக பேசுறாங்க. ஒன்றிய அரசுக்கு பாரா பேச ஆரம்பிச்சாங்க. ஒரே கம்போஷன் ஏற்படுச்சு. இதுதான் நடந்தது. கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு, இன்னுமே இந்த வெள்ள நிவாரணத்துக்கு எதுவுமே வழங்காத அவர் அதை பத்தி முருகன் அவர்கள் இதை பத்தியே கவலையே படாம ஒரு தமிழன் என்ற முறையிலே கூட இல்லாம உடனே அவர் பேசுறாரு. அதுல என்ன பண்றாங்க, அதுல வேற ஒரு கார்டை பிளேஸ் பண்றாங்க. எனக்கு தெரியல அவங்க என்ன பேசுனாங்க, ஹிந்தியில பேசுறது. அவர் அமைச்சர், அவர் தலித் அமைச்சர், அவரை பேசலாம். அவரை பிடிக்க அவரை நீங்க ஏன் உட்கார சொன்னீங்க அப்படின்னு. உட்கார சொன்னா சம்மந்தப்படாத அமைச்சர் இருந்தவங்க நீங்க உட்காருங்கன்னு சொன்னாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அமைச்சர் இவர் மீன்வளத்துறை. ஆனா கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சொல்லலாம், இல்லைன்னா உள்துறை அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் யாரும் பதில் சொல்லலாம். இவர் சம்பந்தப்படாத அமைச்சர், நீங்க ஏன் உங்களுக்கு விஷயம் தெரியாது, நீங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கேள்வி கேட்டவரும் தலித்து அப்படிங்கறத அவங்க மறந்துட்டாங்க. தலித்து கார்டை போடுறாங்களே, அவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு தேர்தல் வியூகத்தோட அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒண்ணுமே பேசாம யாரை பத்தி இன்சினேட் பண்ணவே இல்லை, கோவம் மூட்டவே இல்லை. ஒரு கோவம் மூட்டுற வார்த்தைகள் எதுக்கு நான் பேசின வார்த்தைகள் ஒண்ணுமே இல்லை. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி தான் பேசினேன். பிரதமரை அப்ரிஷியேட் பண்ண, வந்த அமைச்சர்களை அப்ரிஷியேட் பண்ண, அவங்க செஞ்ச காரியங்களை, செய்ய போற காரியங்களுக்காக நன்றி சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு போகும்போது ஒண்ணுமே இல்லாம நோ ஃபால்ட் ஆன் மீ அவர் பாயிறாரு. அப்படியே என்ன செய்ய முடியும்? பிரகலாத் ஜோஷி கூட இதை பத்தி அவங்க இந்தியா கூட்டணி அதாவது இழுத்து பேசுற மாதிரி அதுதான் இப்ப இந்தியா கூட்டணி அவர் பேசுனதுனால என்ன ஆச்சுன்னா, இந்தியா கூட்டணி அத்தனை பேரும், இந்தியா கூட்டணிக்கு அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்கு, இந்த வெள்ளச்சேதத்துக்கு அவங்க நிதி கொடுக்கலங்கிற ஒரே பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமா எழுந்து வந்துட்டோம். அப்போசிஷன்ல யாருமே கிடையாது. நாங்க வாக் அவுட் பண்ணது இதை எதிர்த்து தான் வாக் அவுட் பண்ணேன். நான் எதிர்த்து வாக் அவுட் பண்ணதுனால நாங்க எல்லாருமே வாக் அவுட் பண்றோம்னு சொல்லி இதை எதிர்த்து நீங்க இரஸ்பான்சிபிளா பதில் சொல்றீங்க, உங்க பதில நான் கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு திரும்பி போனேன். இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய பதிலையும் எதுவும் சொல்லல. அமித்ஷா 27ஆம் தேதி வர தரம்னு சொன்னதும் வரல. தொடர்ந்து ஒன்றிய அரசு ஏமாத்தி என்னன்னா இது அப்ப அன்னைக்கு நீங்க கேள்வி கேட்டீங்க, ஓரவஞ்சனுக்கு செய்தா புறக்கணிக்கப்படுதெல்லாம் கேள்வி கேட்டீங்க. நீங்க நியாயமான கேள்விதான் அன்னைக்கு கேட்டீங்க. ஆனா நான் பதில் சொல்லும் பொழுது அப்படிலாம் ஓரவஞ்சனுக்கு கிடையாது, புறக்கணிக்க மாட்டாங்க. அவர் மிக முக்கியமான அமைச்சர், உள்துறை அமைச்சர், நியாயமாக தான் நடத்துவார்னு இவ்வளவு அவரை அன்னைக்கு கூட அவங்க பாராட்டி தான் பேசுறேன். உங்களுக்கு நீங்க இதே இடத்துல நீங்க இதே கேள்வி கேட்டும்போது நானும் சொன்னேன், நீங்க கூட என்ன அப்படி சொல்லாரு, ஓரவஞ்சனைங்கிறத கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா அந்த ஓரவஞ்சனை புறக்கணிப்புங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க கேட்டது கரெக்ட். பிரதமர் உரையில கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் மீது இருக்க நம்பிக்கை இல்லாம இருக்கு, காங்கிரஸ் மீது கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற பிரதமர் உரை முழுவதும் காங்கிரஸ் அட்டாக் தான். காங்கிரஸ் இறந்து போன இந்திரா காந்தியை திட்டினாரு, இறந்து போன நேருவை திட்டினாங்க. அவங்க கல்ச்சர் அவர் எந்த அளவுக்கு துடிப்பா இருக்கிறது, ரொம்ப கையறு நிலைன்னு சொல்லுவாங்க, செயலிழந்து கையறு நிலையோடு இருக்கிறாங்க. என்ன செய்யறது தெரியாம நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு சொல்லுவாங்கல்ல, கையறு நிலையோடு இலக்கியத்தில் வரும் அந்த வார்த்தை தான் சொல்லணும். அவங்க என்ன பண்றது, எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், அதுக்கு யாராவது திட்டு எப்படியாவது பண்ணணும். அப்ப காங்கிரஸ் தான் லீட் பண்ணுது, இந்த இந்தியா கூட்டணி லீட் பண்ணுது காங்கிரஸ். அதனால லீடர் யாரோ அவங்க தான் அட்டாக் பண்ணுவாங்க, அது நேச்சுரல் தானே. அது பிரதமர் செய்யறாரு, தப்பு ஒண்ணு இல்லையா, அவங்க பொறுத்தவரை தப்பு இல்லை. இந்தியா கூட்டணி மேல பிரதமருக்கு பயம் இருக்கு. இந்தியா கூட்டணி மிகப்பெரிய பயம் இருக்கிற காரணத்தினால ஃப்ரம் த ஸ்டார்ட் டு ஃபினிஷ்
எப்பவுமே எந்த பிரதமரும் இது மாதிரி ஒரு நேரம் அட்டாக் பண்ணுவாங்க எதிர்கட்சிங்களா, அப்புறம் விட்டுடும். ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸும் ஒவ்வொரு பாராவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு காங்கிரஸ் அட்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப குறைச்சி ரொம்ப பெலிட்டில்டு ஹிம்செல்ஃப், அவருடைய இமேஜையே குறைச்சிக்கிட்டு தன்னை தாழ்த்திக்கிட்டு அவர் பேசுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாங்களாம் ரொம்ப நண்பர்களாக இருந்தவங்க. அவர் ஒரு என்னுடைய நண்பர் இப்படி பேசுறாருன்னு நான் வருத்தப்பட்டேன். அவர் இந்த மாதிரி தாழ்த்திக்கிட்டு பேசக்கூடாது. அவர் இந்த நாட்டினுடைய பிரதமர், எல்லாருக்கும் தான் பிரதமர். அவருடைய இமேஜை குறைக்கிறத நான் விரும்பல. ஆனால் அது மாதிரி பேசினார், திறந்தாழ்ந்து பேசினார். 8ஆம் தேதி போராட்டம் தொடருமா? 8ஆம் தேதி காலையில் 10 மணிக்கெல்லாம் இப்போ இந்த கருப்பு சட்டை போட்டு கருஞ்சட்டை அணிந்து நம்முடைய தோழர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள் தோழர்களும் காந்தி சிலைக்கு முன்னால ஒரு போராட்டம் நடத்துவோம். அதை எதிர்த்து நிதி கொடுக்காத அமைச்சர்கள் வந்து என்னங்க உத்தராகண்ட் மாநிலத்துல இந்த சட்டசபையில பொது சிவில் சட்டம் உத்தராகண்ட்ல சாந்தனு அமைச்சர் வந்து ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இணையமைச்சர் வந்து ஒரு வாரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படி சொன்னார். ஒரு வாரம் போச்சு, இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு தெரியல. அவர் உத்தராகண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அதனுடைய அவுட்கம் பார்க்கணும். நம்ம அந்த டிஸ்கஷன் ஆகி பில் பாஸ் ஆகுதா என்னன்னு பார்க்கணும். ஆனால் எதிர்கட்சிகள் இந்த இந்தியா கூட்டணியில் இருந்த 28 கட்சிகள் அல்லது அதில் இருக்கிற மாநிலத்தை தன் கையில் இருக்க வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அதை எதிர்ப்போம். செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு எல்லா இடத்துலையும் பாஸ் ஆகுங்கிறது எந்த இடத்துலையும் பாஸ் ஆகாது. இங்கே வந்து நம்முடைய எதிர்கட்சிகள் இருக்கிற இடத்துல அது மாதிரி தொடர்ந்து தேர்தல் வந்துடும் போது எது வந்துட்ட பிறகு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்ட பிறகு இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. அது அப்படியே போயிடும். தேர்தல் நடக்க போற நேரத்துல திரும்பவும் இன்னைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான கூட்டம், ஆலோசனை கூட்டம் வச்சிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டம் பழைய குடியரசுத் தலைவர் தலைமையில் நடக்குதா? அதானே சொல்றீங்க? குடியரசுத் தலைவர் அவர் சொன்னார் இது மாதிரி நாடு சொல்லி அவர் கொண்டு வரட்டும். பற்றின இருக்கு ஒரே நாடு ஒரு தேசம். மக்கள் அனுமதிக்கிறாங்களா? மக்கள் யாரை ஏற்றுக்க போறாங்க, யாரை புறக்கணிக்க போறாங்க 100 நாள்ல தெரிஞ்சிட போகுது.